வணக்கம். அடியேன் உங்கள் விஜய புருஷோத்தமன் பேசுகிறேன். விஜயாபதி அப்படின்னு என்ன அர்த்தம்? விஜயம்னா வெற்றி, பதினா இடம். நம்மளுக்கு எல்லாம் என்ன வேணும்? நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றி வேணும். எல்லாருக்குமே அந்த ஜெயிக்கக்கூடிய நிலைகள் தான் எல்லாமே வேணும். அதுக்கு உண்டான முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஜெயிக்கலையே. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? விட்டதை பிடிக்கணும். நான் இதெல்லாம் இழந்துட்டேன், எதெல்லாம் நம்மளுக்கு ஆசைப்பட்டதோ அதெல்லாம் நான் இழந்துட்டேன், இழந்துட்டேன், இழந்ததை மீட்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஜாதக கட்டத்தில், அவங்கவுங்களுக்கு ஜாதக கட்டத்தில் ஊழ்வினை பயன் கொடுப்பனை என்ன இருக்குது அதுதான் கிடைக்கும். அதில் டெபாசிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? முன்வினை நல்வினை எல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா? அந்த டெபாசிட்டை எப்படி எடுக்கிறது? ஒருத்தருக்கு ஒரு பேங்க் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த மெயின் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய டெபாசிட் எடுத்து தான் அதுக்கு ஈடு கட்டுவாங்க. அப்போ அந்த மெயின் பிரான்ச்சுக்கு உண்டான எடுத்து டெபாசிட் பண்ணி ஈடு கட்டக்கூடிய இடம் தான் அந்த விஜயாபதி விஸ்வாமித்திரர் மகாலிங்க கோயில். அது எங்கே இருக்குது? அது போய் என்ன செய்யணும்? யாரெல்லாம் அதுக்கு போய் செய்யலாம் அப்படிங்கிறத அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தீர்வு சொல்லப்படும். இருந்தாலும் ஒரு பொதுவான இது சொல்லிடுறேன். அப்போ ராகு கேது தான் வினை ஊக்கிகள். அப்போ ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? முன்வினை கர்மதோஷம். ஆத்மா சரியானபடி அடக்கம் செய்யாமல் உங்களை துன்புறுத்திட்டு இருக்குது. சரியானபடி ஆன்மா சாந்தி அடையலை, அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருது. உங்களுக்கு கொடுப்பினை இருக்குது, ஆனால் அது ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்குது, நல்லா இருக்குது. ஜோசியர் பார்த்தா சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு குழப்பம் வரும். அப்போ என்ன அதில் பிரச்சனைனா, கொடுப்பினை இருக்குது ஆனால் ஏன் செய்ய விடலை அப்படின்னா, அந்த முன்வினை கர்மதோஷம் உங்களை தடுக்குது. மாந்தி தோஷம் உங்களை தடுக்குது. முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் உங்களுடைய கொடுப்பினையை தடுக்குது. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த விஜயாபதிங்கிற ஸ்தலத்துக்கு போய் இந்த நவக்கலச யாகம்னு சொல்லி அங்கே பண்ணுறாங்க. 12 மணிக்கு மேலே தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே போனால் ஒரு பொழுதே ஆயிரும். அங்கே விஸ்வாமித்திரர் ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த சக்கரத்தை வழிபட்டுட்டு அப்புறம் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தையும் பார்வதியும் வழிபட்டுட்டு பின்னால் அவருடைய அதிஷ்டானம் இருக்குது, அந்த இதையும் நீங்கள் வழிபட்டுட்டு நவக்கலச யாகத்தை அங்கே முன்கூட்டி பதிவு செஞ்சு என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லி தருவோம். அந்த அந்த நாளை குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் உங்களுடைய வெற்றிக்குண்டான வழி பிறக்கும். இழந்ததை மீட்கலாம் அப்படிங்கிறதுக்கு அடியேனே சாட்சி. நானும் அந்த விஜயாபதி ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன். 3 முறை போயிட்டு வந்தேன். என்னுடைய குருநாதர் பேரை விஜய புருஷோத்தமன்னு பேரை மாற்றிருக்கார். இது ஒன்று சாட்சி பத்தாதான் உங்களுக்கு? அது எந்த விஜயாபதி எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அனல் மின் நிலையம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். கடற்கரை ஓரமாக இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு பஸ் வசதி கொஞ்சம் குறைவு. அதனால் நேரத்துக்கு தான் பஸ் இருக்குது. பேருந்து வசதிகள், ஆட்டோ வசதி எல்லாம் இருக்குது. ராதாபுரங்கிற இடத்துக்கு போயிடணும். அங்கேருந்து உங்களுக்கு எல்லாம் வசதியை போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்குது. அங்கே போய் ஒரு நாள் தங்கணும். பௌர்ணமியில் வழிபாடு, இரவு நேர பூஜை எல்லாம் இருக்குது. அங்கே வழிபாடு செய்யணும். அதேமாரி 21 தலைமுறை, மூவேலி 21 தலைமுறைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அங்கே அந்த 21 தலைமுறைக்குண்டான பாவதோஷங்கள், கர்மதோஷங்கள் நவக்கலச யாக பூஜையில் செஞ்சு உங்களுடைய நிலைகளை இழந்ததை மீட்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை அங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாவே நீங்கள் இழந்ததை மீட்கலாம். உங்களுடைய டெபாசிட்டை இங்கே எடுத்துக்கலாம். முன்வினை டெபாசிட்டை இந்த ஜென்மத்தில் அந்த டெபாசிட்டை வாங்கிக்கலாம். இதற்கு அடியேனா சாட்சி. என்னுடைய குருநாதர் அந்த விஜயாபதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடியனுடைய பேரை
விஜய புருஷோத்தமன்னு பேர் வச்சிருக்கார். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 99 64 79 80 97 9964 798097. வணக்கம்.